டேய், குருடாயில் ஒரு பேரலோட விலை 109 ரூபாயிலிருந்து 91 ரூபாய்க்கு குறைஞ்சிருச்சு. என்னடா சொல்கிற முக்காடு? அப்போ போர் முடிவுக்கு வந்துருச்சா? ஆமாம், பாகிஸ்தானை இடைத்தரகராக வச்சு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு சுமூகமாக முடிவுக்கு வந்துருச்சு. ஓரளவுக்கு சுமூகம் அப்படின்னா, அதாவது ட்ரம்ப் நான் வின் பண்ணிட்டேன் அந்த கதையெல்லாம் இங்கே இல்லை. அதாவது ஈரான் 2 வாரத்துக்கு போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் ஒப்பந்தம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 வாரத்துக்கு இது பண்ணுறாங்க. அந்த ஹோர்முஸோ அந்த கடற்கரை வழிப்பாதையை முழுவதுமாக ஓப்பன் பண்ணுறாங்க. சில கண்டிஷன்ஸோட ஓப்பன் பண்ணுறேன்னு ஈரானே ஒத்துக்கிட்டாங்க. அந்த கண்டிஷன்லாம் ஓகே, ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பே முடிவு பண்ணியிருக்காரு. அதாவது அந்த கண்டிஷனில் நாங்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறத நிப்பாட்டுறோம். ஆனால் இப்போ இது வரைக்கும் போரில் எங்கள் நாடு ஏற்பட்ட இழப்புகளை எல்லாத்தையும் நீங்கள் காசாக கொடுக்கணும், பணமாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஏற்றுக்கிறோம். அணு ஆயுதத்தை தயாரிக்கல எனக்கு போதும்பா. ஏன்னா இதே அணு ஆயுதம் தயாரிக்காமல் இருக்கிற இந்த சின்ன ஆயுதங்களை ஏவுகணைகளை வச்சு இந்த பொழக்கிறாங்களே, அணு ஆயுதம்லாம் கையில் இருந்தால் என்ன நடக்கும்? அதனால தான் சரி ஓகே, இது 2 பேரும் சமூகம். இந்த சுமூகத்தை ஏற்படுத்துறது யாருப்பா அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தான் தான் 2 பேருக்கும் இடைத்தரகராக இருந்து செயல்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் டைரெக்டாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஈரான் சைட்லேயே சொல்லியிருக்காங்க. இதனால் எல்லாருக்கும் நல்ல விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு கூடாயில் குறைஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. 3ஆம் உலக போர் வருமா வராதான்ற அச்சம் யாருக்கும் தேவையில்லை. எல்லாம் சந்தோஷமாக இருக்க முக்காடு நேயர்களே. இந்த இஸ்ரேல் லீடர் ஏதாவது உள்ள பூந்து குட்டை குழப்பாமல் இருந்தால் சரி, முக்காடு நேயர்களே ஃபாலோ பண்ணிக்கோங்க.